உவமைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் 23 வசனங்களிலே ஆண்டவர் சொன்ன ஒரு உவமை, பரலோகத்தின் காரியங்களை பற்றி ஆண்டவர் சொன்ன உவமையை நாம் படித்தோம். 2-3 உவமைகள் நாம் படித்து விட்டோம். இன்றைக்கும் அதே அதிகாரத்தில் வருகிற மற்றொரு உவமையை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 13:11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் இரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பரலோகத்தின் இரகசியங்கள், பரலோகத்தை நாம் பார்த்தது கிடையாது, ஒருவருமே பார்த்தது கிடையாது. அப்படியானால் அது மறைக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனால் அதை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அது எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்பட முடியாது. காரணம், நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் பரலோகத்தின் சில காரியங்களை, சில ரகசியங்களை, மறைக்கப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் சில உவமைகள் மூலமாக அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறார். அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. அதை நாம் அறிந்து கொள்வதற்காக தான் இந்த உவமைகளை ஆண்டவர் சொன்னார். கடந்த வாரத்தில் இதே அதிகாரத்திலே விதைக்கிறவனின் உவமையை பற்றி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுவும் பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு காரியமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா எத்தனாவது வசனத்தில் வருகிறது? 3வது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அநேக உவமைகளை அவர் அங்கே சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னான்னு சொல்லி 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். அதனுடைய விளக்கமாக 37வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியை நாம் பார்க்க போகிறோம். பரலோகத்தின் இரகசியங்களை ஆண்டவர் நமக்கு ஊமைகளாக அங்கே சொல்லுகிறார். முந்தின அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நிலம் இருக்கிறது, அதில் என்ன பண்ணாது? விதைகள் விதைக்கப்பட்டது. அங்கே ஏன் எல்லா நிலத்திலும் பலன் கிடைக்கவில்லை என்பதை அந்த ஊமையின் மூலமாக அங்கே சொல்லுகிறார். சரிதானே? இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது நிலம், விதை, களைகளை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், களைகள் என்று சொன்னால் என்ன? செடி அதே மாதிரி தான் இருக்கும், மரமும் அதே மாதிரி தான் இருக்கும், இலைகள் ஒன்று போல் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது? கனி இருக்காது. அதான் களைகள். ஒன்று போல் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அதில் கனி இருக்காது. இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அழகான உவமையை சொல்கிறார். ஒரு சில காரியங்கள் நம்ம அந்த பகுதியில் நம்ம கவனிக்க போகிறோம். களைகள், அதாவது பிசாசு வந்து மிக பயங்கர தந்திரமானவன். ஒன்று விழுந்த உடனே நம்ம இருந்து எதை எடுத்து போட பார்க்குறான்? வசனத்தை எடுத்து போட பார்க்குறான். அல்லது விழுந்துருச்சுங்க, விதை வளரவும் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வராதபடிக்கு உங்களை எதை பண்ணுறான்? தடுக்கிறான். அதுக்கப்புறம் வீணான கவலைகளை கொடுத்து வளர்ந்ததை அப்படியே அழுத்தி போடுவதற்காக அவன் முயற்சி எடுக்கிறான். பலன் கொடாமல் இருக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசையாக இருக்கிறது. இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது நல்ல நிலம், நல்ல விதை விதைத்து விட்டு போய்விட்டான். ராத்திரியிலே வந்து பிசாசானவன் அல்லது சத்ருவானவன் என்ன பண்ணிவிட்டான்? களைகளையும் விதைத்து விட்டு போய்விட்டான்.
இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே இதுதாங்க. எது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியாமல் போயிடுச்சு. எது உண்மையான சத்தியம் அப்படின்றதுல பெரிய குழப்பம் வந்து போச்சு. இது சரியா அது சரியா என்பது தெரியாம போயிருச்சு. யார் இதை செய்தது? சத்தியம் என்பது ஒன்றுதான், அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை. இந்த முதல் வருஷம் 24 வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தங்கள் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. விதை அருமையான விதை. வேத வசனத்தில் எந்த குழப்பமும் இல்லை, முரண்பாடுகளும் இல்லை. சத்தியம்னு சொன்னா 1 2 3, உண்மைன்னு சொன்னா அது ஒன்று தான். பொய் வேணா நிறையா இருக்கும். அதான் பொய் பேசுகிறவங்களால ஒரே மாதிரி பேச முடியாது. அதான் அவங்கள்ட்ட பெரிய பிரச்சனை. யார்கிட்ட என்ன பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுன்றது பெரிய குழப்பம் ஆகி போயிடும். ஆனால் உண்மை பேசுகிறவங்களுக்கு போலீஸ்காரன் எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் எதை தான் சொல்லுவாங்க? அதே தான் சொல்ல போகிறாங்க. அது உங்களுக்கு குழப்பமே கிடையாது. உண்மை என்பது ஒன்று தான், பொய் என்பது ஒன்று கிடையாது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு இந்த பூமியில் வந்துருச்சு. அப்போ பிசாசானவன் ஜனங்களை குழப்பத்தக்கதாக, தேவனுக்கு ஏற்ற பலனை கொடாதபடிக்கு குழப்பத்தக்கதாக என்ன பண்ணுகிறான்? களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். அதனால் இன்னைக்கு நிறைய மக்கள் இதை பின்பற்றுறதுக்கு பதிலாக யாரை பின்பற்றுறாங்க? மற்றவங்கள பின்பற்றுறாங்க. கிறிஸ்தவர்களை பின்பற்றுறாங்க. எங்க போதகர் இப்படி சொன்னாரு, எங்க மக்கள் எங்க சபை இப்படி தான் நாங்கள் செய்வோம் சொல்றாங்க. அதெல்லாம் முக்கியம். அதனால தான் அடிக்கடி சொல்வேன், இந்த சபை என்ன போதிக்கின்றது முக்கியம் கிடையாது. எதுதான் முக்கியம்? தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அதை தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? ஆராய்ந்து, அனுதினமும் அவங்க என்ன பண்ணாங்க? ஆராய்ந்து பார்த்ததுனாலே அவங்க நற்குலசாலிகளாக இருந்தாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோசுவாவுக்கு ஆண்டு சொல்லும் பொழுது இரவும் பகலும் என்ன பண்ணு? தியானித்து கொன்று, அப்பதான் நீ புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும், அப்பதான் உன் வழிகள் வாய்க்க செய்ய முடியும் சொல்லுகிறார். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் தான் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனா இருப்பான். எந்த சபையில பிறந்தவன் சொல்லி அப்படி சொல்லல ஆண்டவர். அப்ப எங்க சபை போதனை, பேப்டிஸ்ட் சபை போதனை அப்படி சொல்லி ஒன்றுமே கிடையாது. நாம் எதை தான் சார்ந்திருக்கோம்? வேத வசனத்தை சார்ந்திருக்கிறோம். அதனால வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்லைன்னா எதற்குள்ள ஆயிடுவோம்? குழப்பத்துக்குள்ள ஆகிவிடும். அதுதான் இன்றைக்கு பிசாசு செய்கிற பயங்கரமான ஒரு காரியம். சரி, ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்து தான் ஆகணும். நீங்கள் உண்மை பேசுனீங்கன்னா, நீங்கள் உண்மை பேசுகிறீங்கன்னு சொல்லி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சா, நீ பொய் பேசுகிறேன்னு சொல்லி ஒருத்தர் எங்களோட கை நீட்டி சொன்னால், முகத்துக்கு நேராக சொன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்காது? நீ சொன்னாப்புல நான் சொல்கிறது பொய்யாயிர முடியுமா? நான் உண்மை பேசுகிறேன் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் அதிர்ச்சியே கிடையாது. இப்போ வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருந்தால், நம்மை பார்த்து சிலர் கள்ளப்போதனை என்று சொன்னாலும், அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாலும், பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்காது? கலக்கம் இருக்காது. அதனால தான் வேதத்தை நம்ம தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வேதம் ஏன் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, ஏன் நம்ம சில காரியங்களை இப்படி செய்கிறோம், ஏன் சில காரியங்களை நம்ம அப்படி செய்கிறதில்லை, ஏன் சில காரியங்களை இப்படிதான் என்று நம்புகிறோம், ஏன் அவைகள் அப்படி இல்லை என்று சொல்லி நாம் நம்புகிறோம் என்பதை தெளிவாக அறிஞ்சிருக்கோம். எங்கள் போதர் அப்படி சொல்கிறாங்க, எங்கள் சபையில் அப்படி செய்ய மாட்டாங்க, அதனால நானும் செய்கிறதில்லை. கேவலமான பதில் அது. சரியா? நான் சொல்ற விளங்குதா? அப்ப நீங்க அறிஞ்சிருக்கணும், ஏன் அப்படி செய்கிறது இல்லை, சில காரியங்கள் நாம் செய்கிறது இல்லை. கள்ள போதனைக்கு அடையாளம் என்ன? தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தீத்து 3வது அதிகாரம். இந்த கள்ள போதனை அல்லது வேத புரட்டு வாக்குவாதங்களுக்கு நல்லா இருக்கும், நல்ல ஆர்குமெண்ட்ஸ் டிஸ்கஷன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படா. ஒன்றுக்கு பிரயோஜனப்படான்னு என்ன? பக்தி விருத்திக்கு அது பிரயோஜனப்படா, வாழ்க்கைக்கு அது உதவாது. நாங்கள் இதை நம்புகிறோன்னு சொல்லி பெருமையாக காலரை தூக்கி விட்டுக்கலாம், எங்கள் கொள்கை எதுங்க அப்படி சொல்லலாம். ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு பக்தி விருத்தியை அது உண்டாக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்காத ஒரு கொள்கையோ ஒரு போதனையோ இது அல்ல.
இந்த வேத வசனம் சொல்லுகிறது அல்ல. அப்போ நம்ம நம்புகிற போதனை ஏதோ கொள்கை ஒன்றுங்க, வாழ்க்கை வேற ஒன்றுங்க, அப்படி இல்லை. இது ரெண்டுமே பின்னி பிணைந்த காரியம். கொள்கை அல்ல, கொள்கைன்னு சொல்லக்கூடாது. நான் நம்முடைய உபதேசம், தேவனுடைய சத்தியம், நாம் எதை நம்புகிறோம், டாக்டரின் என்று சொல்லுவார்கள், போதனை என்று சொல்லுவார்கள். அந்த போதனையும் வாழ்க்கையும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒன்னோட ஒன்று பிணைஞ்ச ஒன்று, வித்தியாசம் கிடையாது. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் அந்த திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் கடவுளை நம்பாதவங்களா? இல்லை, அது அவங்க கட்சி கொள்கை. ஆனால் அவங்க வாழ்க்கை கொள்கையோ வேற. அதே போல் இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்களுக்கு சில கொள்கைகள் உண்டு. ஆனால் அவங்க வாழ்க்கைக்கு அது என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஆனால் வேதம் அப்படி இல்லை, இது அப்படியே சேர்ந்து போக வேண்டும். போதனை தான் லைஃப். உங்களுடைய டாக்டரின் சரியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சரியாக தான் இருக்க முடியும். அப்படி சரியில்லைன்னா டாக்டரின் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரல, வேலை செய்யலைன்னு சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், பாருங்களேன். தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். சரியா, இதுதான் பிரயோஜனமானது. 9வது வசனம். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். நிறைய இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்புறமா சொல்கிறேன், இது அடுத்த ஒரு அந்த ஓமையில் வருகிற அடுத்த ஒரு பகுதி. அது எல்லா இடத்துலையும் அதை விட்டு விலகு, அதை எப்படியாவது சரிப்படுத்து அப்படின்னு சொல்லலை. நல்லா கவனிச்சு, இப்போயே அந்த பாயிண்ட் சொல்லிட்டேன் நான். அதை எப்படியாவது சரிப்படுத்து அப்படின்னு சொல்லலை, அதை விட்டு விலகு. அதை நான் அப்புறமா சொல்லலாம். இங்கேயும் 10வது வசனத்தை பாருங்கள், அதை வாசிக்கிறேன். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு இனி நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு அப்படி சொல்லியிருக்கு. சரியா? அப்போ இந்த கள்ள போதனையை பார்த்தீங்கன்னா அது வெறும் வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும் தான் நல்லா இருக்குமே ஒழிய வாழ்க்கைக்கு அது ஒரு பிரயோஜனமும் கொண்டு வராது. இப்போ இந்த டாக்டரின், நம்ம எதை நம்புகிறோமோ தேவனுடைய சத்தியம் அதுதான். சரி, தேவனுடைய வார்த்தை தான். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணினவர்களை அவர்களும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லுகிறார். அப்படி அந்த காரியம், அதனால தான் உபதேசம் தான் முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய வசனம். ஏன்னு சொன்னால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வசனம் தான் உங்களை வாழ வைக்குமே ஒழிய சபை கொள்கைகள் கிடையாது. சரியா? நம்ம சில பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம். நம்முடைய சர்வீஸ் பேட்டர்ன் இருக்குது, சில காரியங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நம்ம கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம வைத்துக்கொண்ட சில வழிமுறைகள் அல்லது பேட்டர்ன்ஸ், முறைகள் நம்ம கை காலும். அது முக்கியமே கிடையாது, அது முக்கியம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பந்தியிலே நம்ம பங்கெடுக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பண்ணுறோம், எங்கள் சபை பண்ணுறது தான் கரெக்டு, நீங்கள் ஒவ்வொரு வாரம் பண்ணலாம், அது நீங்கள்லாம் நரகத்துக்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது நம்முடைய பேட்டர்ன்ஸ். ஆனால் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பது என்ன முக்கியம்? கர்த்தருடைய பந்தியில் எப்படி பங்கெடுக்க வேண்டும்? நம்மை நாமே சோதித்தறிந்து பங்கெடுக்க, அதில் மாற்றமே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதில் வேதம் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ அந்த வேத வசனத்தினுடைய அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டது, பிரயோஜனமானது என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு போகலாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நல்ல உபதேசம், நல்லா பேசுவாங்க, நல்லா ஆர்கியூ பண்ணுவாங்க, நாங்கள் தாங்க நம்புறதாங்க சத்தியம் அப்படி சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, அது பேலன்ஸ் செய்யவே இல்லை. வேஷம் இருக்கிறது, பார்க்க இலைகள்லாம் நல்லா இருக்குது, கொப்பெல்லாம் நல்லா இருக்குது, மரமெல்லாம் பச்சையாக தான் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, பலன் இல்லை.
சரிதானே? இது ஒரு அடையாளம், கள்ள போதனைக்கான அடையாளம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, நம்மளை விட ரொம்ப நல்லவங்க, இயற்கையாகவே நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நல்லவனாக இருக்கிறதுனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம், நம்ம பிறவியிலே எப்படி இருக்கிறோம், பாவத்திலே பிறந்திருக்கிறதுனால யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இந்த உபதேசமானது நம்ம யாரை போல் மாற்றுகிறது? தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக நம்மை மாற்றுகிறது. அப்படியே நம்மை மாற்றுகிறது, மறுரூபப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அப்படி நம்முடைய உபதேசம் பண்ணலைன்னா ஒரு கேள்வி கேட்டாகணும், இந்த உபதேசத்தில் ஏதோ கோளாறு இருக்குதா என்று சொல்லி கேள்வி கேட்கணும். சரியா? ஆனால் இந்த உபதேசத்தை, அதான் அந்த உபதேசம் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும், பியாசப்படுத்தணும். அதான் அந்த முந்தின ஊமையை பார்த்தீங்கன்னா, விதை நல்ல விதை தாங்க, ஆனால் அது என்ன பண்ணல, பலன் கொடுக்கவில்லை. ஏன் பலன் கொடுக்கல? ஒன்றும் உணரவே இல்லை. அது விழுந்தோடனே எடுத்துகிட்டு போயிட்டான் பிசாசு. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்தவே இல்லை, அதனால் பலன் கொடுக்கவில்லை. மூன்றாவது, ஏதோ உலக கவலையெல்லாம் உள்ளுக்கு வச்சுட்டு இருக்கிறனால அது பலன் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நல்ல உபதேசம், ஆனால் நிலம் ரெடியா இல்லை, நிலம் ஆயத்தமாக இல்லை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா களைகளை அங்கே விதைக்கிறவனாக காணப்படுகிறான். 1 தீமோத்தேயுக்கு போகலாம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல், அப்படி எப்படி சொல்லியிருக்கு பாருங்களேன், தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் எப்படிப்பட்டவனாக இருப்பான் பாருங்களேன். அவன் இருமாப்பிள்ளவன். போதனை நமக்கு எக்காரணத்தை கொண்டும் எதை கொண்டு வரக்கூடாது, பெருமையை கொண்டு வரக்கூடாது. போதனை, அதாவது கிறிஸ்துவை அறிய அறிய நீங்கள் தாழ்மைப்பட தான் போவீங்களோ ஒழிய என்ன பண்ண மாட்டீங்க, பெருமை கொள்ள மாட்டீங்க. ஏன்னா போதனை என்னங்க, யாரை தான் அறிகிறோம், தேவனை அறிகிறோம். அதுதான் வேதம் நமக்கு யாரை காட்டுகிறது, அவரை காட்டுகிறது, அவருடைய பரிசுத்தத்தை காட்டுகிறது, அவருடைய மகத்துவத்தை நாம் காண்கிறோம். ஏசாமி பக்கத்தில் வந்து நின்ன உடனே பேதுரு என்ன சொன்னானா, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும். அவரை அறியும் பொழுது நமக்கு பெருமை வராது, என்ன வரும், தாழ்மை வரும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த வேற்றுமையான உபதேசம், தவறான போதனை எதை கொண்டு வரும்னா, இருமாப்பை கொண்டு வரும். நாங்கள் தான் சரியாக நம்புகிறோம் அப்படி சொல்லி வரும். அடுத்தது பாருங்க, 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். என்ன வியாதி அவனுக்கு இருக்கான்? தர்க்கம், வாக்குவாதம். சரி, அதனால தான் ஆண்டு பவுல் ஏற்கனவே சொல்லிட்டார், நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாக்குவாதம் பண்ண மாட்டோம், தர்க்கம் பண்ண மாட்டோம், அது எங்களுக்கு ஒழுங்கு கிடையாது அப்படி சொல்லிப்பார். சிலருக்கு விளக்கி சொல்ல நம்ம முயற்சி எடுக்கலாம், ஆனால் அவன் விளங்குற மாதிரி இல்லாமல் வாக்குவாதத்துக்குள்ளே போனான்னு சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படி சொல்லிட்டு வந்துடும். அவங்கள நம்ம மட்டப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. சத்தியத்தை விளக்க முயற்சி எடுப்போம். விளங்குற மாதிரி இல்லை, வாக்குவாதத்துக்கு வரான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடலாம். அதனால் நம்ம தோற்று போனோன்னு கிடையாது, நம்ம பழக்கம் எது கிடையாது, வாக்குவாதம் கிடையாது. ஆனால் இந்த கள்ள போதனை இருக்கிறவன் என்ன பண்ணிகிட்டே இருப்பான், வாக்குவாதம் பண்ணுவான். 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணவர்களுமாய் இருக்கிற மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன தான் வருது, அவங்கள விட்டு நீ விலகு. நீ அவங்கள மாற்றுன்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை, அவங்கள விட்டு என்ன பண்ணு, விலகிக்கோ அப்படி சொல்லுகிறார். சரி, நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு சபைகளுக்குள்ள பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவன் கடையில் போய் வாங்கினா, அவன் கடையில் வாங்கினீங்க அப்படின்னு இந்த கடைக்காரர் சொல்லுவார். அந்த டாக்டர்கிட்ட போனால், ஓ அந்த டாக்டர்கிட்ட போனீங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு இந்த டாக்டர். இது பிஸ்னஸ். ஆனால் சபை, இன்னொரு சபைக்கு போகிறவங்கள நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, கேவலமாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு சபை உண்டு, அவர்களுக்குன்னு ஒரு மெய்ப்பன் உண்டு. சத்தியத்தை விளக்கி சொல்லலாம். எங்கள் சபை தாங்க பரலோகத்துக்கு போகிற சபைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியம் எது என்பதை நம்ம எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும், உதவி செய்ய வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம இது இருந்து ஸ்தல சபை. உண்மையை சொல்லப்போனால் எத்தனை சபை இருக்குது, ஒரே ஒரு சபை தான், அது கிறிஸ்துவின் சபை.
கிறிஸ்துவின் சபைன்னு அப்படி ஒரு சர்ச்சு வேறு இருக்குது, அந்த சபையை சொல்லலை. கிறிஸ்துவின் சபைன்னு சொன்னால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. தலை யாராக இருக்கிறார்? அவர். கிறிஸ்து தான் தலை. தலை ஒன்று, சரீரம் எத்தனை? ஒன்னே ஒன்று தான். யூனிவர்சல் சர்ச்னு சொல்லுவாங்க, சர்வலோக சபை. அதில் யார் அங்கமாக இருக்கிறது? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அசம்பிளி ஆஃப் காட். அப்படி ஒரு சபை இருக்குது, சரியா? அசம்பிளி ஆஃப் காட்னு சொன்னால் தேவனுடைய ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், சரியா? கூட்டம் அது. அப்போ அந்த சபையில் யார் அங்கமாக இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அங்கமாக இருக்கிறாங்க. பேப்டிஸ்ட் சபையில் இருக்கிறவங்களும் அங்கே கிடையாது, சரியா? அது எந்த சபையில்? அது ஸ்தல சபைக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. 1000 பேர் இருக்குது. முன்னாடி ஊருக்கு ஒரு சபை இருந்தனால அந்த ஊருடைய பேரே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. பவுன்ஸ்னாலி பேப்டிஸ்ட் சர்ச் சொல்கிறாங்க, சரியா? பவுன்ஸ்னாலி சபை, ஒவ்வொரு சபை பாலிபோஸ் சபைன்னு சொல்கிறாங்க. அப்போ ஊருக்கு ஒரு சபை இருந்தனால ஒரு பேர் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஊருக்கு 10 சபை இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பேர் கொடுத்து வைத்திருக்கிறாங்க. அது ஸ்தல சபை. ஸ்தல சபை நம்முடைய வசதிக்காக, நாம் கூடி வருவதற்காக அது ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது தேவனுடைய திட்டம். அது தேவனுடைய திட்டம். நீ போகிற இடத்துல சபை என்ன பண்ணு? உண்டாக்குன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். அப்படி உண்டாக்கப்பட்ட சபைகள். ஆனால் உண்மையான சபை இதுதான், ஒன்னே ஒன்று தான். அதுக்கு எத்தனை போதனை உண்டு? ஒரே ஒரு போதனை தான் உண்டு. ஆனால் மனிதர்கள் அதாவது சித்தமுடையவர்களாக, தெரிந்து கொள்ளும் அறிவுள்ளவனாக தேவன் அவனை உண்டாக்கினபடினாலே சில வேளையில் வித்தியாசமாக யோசிக்கிறான். அடுத்தது இன்னைக்கு நம்ம படிக்கிற ஊமையை போல பிசாசு என்ன பண்ணி விட்டான்? களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். சத்தியம் ஒன்றுதான். களைகளை அவன் விதைத்து விட்டு மனுஷனுக்குள்ளே பெருமை என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால, அதாவது என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன்னா நான் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன்னு ஆகிப்போம். உங்கள்கிட்டருந்துல கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஈகோ இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்லணும், சரியா? இந்த சமாரிய பெண்ணு ஏசாமியை அடையாளம் கண்டுக்கிட்டு நேராக ஊருக்கு போய் எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு ஏசாமியை பார்க்க வச்சு, அப்புறம் 2 நாள் தங்குங்கன்னு எல்லான்னு கேட்டாங்க. தங்குனார். எல்லா உபதேசத்தை கேட்டு யாரை விசுவாசிட்டாங்க? ஏசாமியை விசுவாசிட்டாங்க. அப்புறம் இந்த பெண்ணை கூப்பிட்டாங்க, இங்கே வா, நீ சொன்னதுனால நாங்கள் ஏற்றுக்கல, யார் சொன்னதுனால ஏற்றுக்கிட்டோம்? அவர் சொன்னது. அது உண்மைதான், ஒரு வகையில் உண்மைதான். அவரிடத்துல நேராக கேட்டு யாரை ஏற்றுக்கொண்டார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஈகோ இருந்துச்சு. சீச்சி, இந்த பொம்பளை சொல்லியா நம்ம ஊரே மாறிச்சின்னு சொன்னால் நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. சரி, அந்த ஈகோ மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால அதை பிசாசு என்ன பண்ணுறான்னா கையில் எடுத்து வேற்றுமையான உபதேசங்கள் என்ன பண்ணுகிறான்? கொண்டு வருகிறவனாக இருக்கு. மற்றபடி சத்தியம் எத்தனை தான்? ஒன்று தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவனோட நான் வித்தியாசமாக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு கொள்கையை கொண்டு வரவே கூடாது. நரகம் இல்லை என்ற அந்த கொள்கை எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், ஒரு போதகர் சபையில் நரகத்தை பற்றி கடுமையாக பேசினபடினால ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான கோபம் எழுந்து போய் அவர் ஒரு சபையை உருவாக்கினார். அந்த சபையில் என்ன பண்ணிட்டார்னா, நித்திய நரகம் கிடையாதுன்னு சொல்லி உருவாக்கினார். ஏன் சொன்னால், கடைசியில் என்ன சொன்னார்னா, விசுவாசிகளுக்கு மோட்சம் என்பது உண்டு, ஆனால் அவிசுவாசிகளுக்கு என்ன கிடையாது? நித்திய நரகம் கிடையாது. அவங்க அவிசுவாசிகள் அப்படி அழிஞ்சு போயிடுவாங்க, அனிகிலேஷன் சொல்லப்படுகிறது. அப்படி அழிஞ்சு போயிடுவாங்க சொல்லி அவர் ஒரு போதனை உண்டாக்குனா. ஏன்னு சொன்னால், அவருடைய இருதயத்துக்கு அது எப்படி இருக்கு? இதமாக இருந்ததுனால. மற்றவங்களை ஏன் காயப்படுத்தணும், மற்றவங்களை ஏன் வேதனைப்படுத்தணும் அப்படி சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி நம்ம ஆளுக்கால் மனுஷனுடைய அந்த ஈகோ, மனுஷனுடைய அந்த பெருமை பிசாசு எடுத்து பயன்படுத்தி என்ன பண்ணுகிறான்னா, வேற்றுமையான உபதேசத்தை கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த பெருமையின் அடிப்படையில் நான் நம்புறது தான் கரெக்டு, நீ நம்புறது தப்புன்னு சொல்லி வாக்குவாதத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? உருவாக்குகிறான், தர்க்கங்களை ஏற்படுத்துகிறான். ஆனால் மெய்யான சத்தியத்துக்கு என்ன கிடையாது? வாக்குவாதம் தர்க்கங்களும் கிடையாது. அது வாழ்க்கையை மட்டும் அப்படியே சீரமைத்து கொண்டே வரும். அது நம்மை மறுரூபப்படுத்துகிறதாக இருக்கும். ஏன் சொன்னா, உபதேசம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு அப்படி காட்டிட்டே. தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ண, நம்மை மாற்றிக்கொண்டே வருகிறது. அதான் உபதேசம். உண்மையாக உபதேசம் சொன்னா அதுதான். தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள
வேண்டும். அதனால தான் முந்தின வசனம் வாசம், அங்கே பக்தியின் வேஷத்தை தரித்து பலனையும் என்ன பண்ணுறாங்க, மறுதளிக்கிறார்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1 தீமோத்தேயுல பார்க்கும்போது அது அவங்க சண்டை பொறாமை எல்லாமே வருகிறது. 6வது அதிகாரம், அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20 வசனத்தை பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. என்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது சீர்கேடான வீண் பேச்சு, ஏராளமான கொள்கையெல்லாம் வந்திருக்குங்க. நான் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதான் ஆண்டவர் நம்ம ஆத்துமாவை தான் ரட்சிக்க வந்தா, சரீரத்தை ரட்சிக்க வரவில்லை. அதனால ஆத்துமாவிலே நம்ம பாவம் செய்யக்கூடாது, இந்த சரீரத்தில் நம்ம பாவம் செஞ்சா என்ன இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பாவ சரீரம் தான், அதனால சரீர அளவில் நம்ம பாவம் செஞ்சா ஒன்று கிடையாது அப்படி சொல்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? சரீர சம்பந்தப்பட்ட பாவம் உண்டு, சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாத பாவமும் உண்டுன்னு சொல்கிறா. வேசியோட கலக்கிறவன் எப்படி இருக்கிறான் சொல்ல, சரீரத்துக்கு சம்பந்தமான பாவம். அதனால தான் இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? இது உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய ஆலயம். அதனால சரீரத்தினால் நம்ம என்ன பண்ணோம், தேவனை மைமைப்படுத்த வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இது சரீரத்துக்கும் அவர் தேவனா இல்லையா? ஆம், தேவன் தான். காரணம், அவர் ஒரு நாள் இந்த சரீரத்தை என்ன பண்ண போகிறார், உயிரோடு கூட எழுப்ப போகிறார், மகிமையின் சரீரமாக அதை மாற்றப் போகிறார். சரீரத்தோடு கூட நாம் அவரோடு கூட என்றைக்கும் வாழப் போகிறோம். அதான் உண்மையான உபதேசம். தேவன் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆனால் சரீரத்தை நாம் உதாசீனப்படுத்த முடியாது. நம்முடைய அதான் வீண் பேச்சு இல்லையா, சீர்கேடான வீண் பேச்சு. அது மாற்றம் இல்லை, ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகள். நம்ம அறிவை சார்ந்து ஒரு கொள்கையை எடுக்கக்கூடாது. சரி, இந்த தெரிந்து கொள்ளப்படுதல், அதில் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்படுதல் நம்ம நம்புகிறோமா? ஆமாங்க, நம்புகிறோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்படாதோன்னு சொல்லி பைபிள் ஏதாவது சொல்லுதா? சொல்லவே இல்லை. தெரிந்து கொள்ளப்படுதலை பற்றி சொல்லுகிறதா? ஆம், சொல்லுகிறது. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவனா? நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அதாவது உலகத்தோட்டத்துக்கு முன்பே நம்மை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் நானும் இங்கே உட்கார்ந்துருக்க போகிறதே கிடையாது. அப்போ அதை முழுக்க முழுக்க நாம் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதே வேளையில் இன்னொரு கூட்டத்தை, ரட்சிக்கப்படாத கூட்டத்தை பார்த்து நம்ம என்ன சொல்ல முடியாது, அவங்க தெரிந்து கொள்ளப்படாதவர்கள், அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சொன்ன வேதம் அப்படி சொல்லவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பற்றி பேசுகிற வேதம் தெரிந்து கொள்ளப்படாதவர்களை பற்றி பேசவே இல்லை. அப்போ அடுத்த பாதி என்ன அப்படி சொன்னா, வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போது அவருடைய சித்தம் அல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. எங்கும் இல்லை எல்லாருக்கும் தேவன் என்ன பண்ணுகிறான், மனம் திரும்பும்படி அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னங்க, இப்போ சிலரை தெரிந்து கொண்டார், அப்பனா சிலரை என்னதான் தெரிந்து கொள்ளலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், புத்தியை யூஸ் பண்ணி பாருங்களேன். தெரிந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலைன்னு அர்த்தம், தெரிந்து கொள்ளலைன்னு தானே அர்த்தம். அப்படி சொல்ல முடியாது. நம்முடைய அறிவை என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. தேவனுடைய ஞானத்தை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடிகிறதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது அதுதான் முக்கியம். அதான் இங்கே சொல்லும் பொழுது, ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகள், கொள்கையின் விபரீதங்கள். அதனால நடக்க போகிறது என்ன, விபரீதம் நடக்க போகுதுங்க, பயங்கரமான விளைவு ஏற்படும் சொல்கிறார். ஏன் சொன்னால், இன்னைக்கு அதனால தான் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, கடைசியில் மரிக்கவே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ விபரீதம் தெரியுமா அது. பிசாசோட நின்று நாம் ஆலோசனை சொல்கிறது போல அவர் எல்லாருக்காக மரித்தார் என்பதுதான் இந்த வேதாகம் சொல்லுகிற நற்செய்தி. உனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எல்லாருடைய பாவத்துக்காக மரித்தார். யோவான்ல சொல்லும் பொழுது அவர் யோவான் அழகா பிரிச்சே பேசுகிறார். யோவான் 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரத்தில் வேதம் ரொம்ப, அதாவது அக்யூரேட்டாக நமக்கு சில காரியங்களை சொல்லுகிறது. நம்ம அதை லேசாக எடுக்கவே முடியாது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 2:2, நம்முடைய பாவங்களை
நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்து சொல்கிறார், நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார். நம்முடைய பாவம் சொன்னா யார் எழுதுறா? யோவான் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். அப்ப யாருக்கு தான்? நம்முடைய பாவம் மட்டும்தாங்க. தெரிந்து கொள்ளப்படாதவர்களின் பாவம் அல்ல அப்படி சொல்லி டாக்டரின் வந்துடும். ஆனால் அந்த இடத்துல தெளிவாக எழுதிட்டார், நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவர் இருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற 600 கோடி மக்களும் இப்பொழுது மனம் திரும்புவார்கள் சொன்னால் அவருடைய ரத்தம் போதுமா போதாதா? அவர் ஏற்கனவே அதுக்காக எல்லாத்தையும் சிந்தி விட்டார். ஒருத்தர் சொன்னார், அப்பனா அவருடைய ரத்தம் வேஸ்டா போச்சு இல்லை, ஒருவனுக்காக மறிக்க வேண்டியதானாலும் அவர் கடைசி ரத்தம் வரைக்கும் என்ன பண்ணார்? சிந்தினார். அந்த கடைசி வரைக்கும் சிந்தின அந்த ரத்தமானது இந்த முழு உலகத்துக்கும் இது போதுமான ஒன்று. என் அறிவின் அடிப்படையில் அல்ல, எனக்கு அது விளங்கவில்லை, ஆனால் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கொள்கையின் விபரீதங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? விலகு அப்படி சொல்லுகிறோம். அசம்ஷன் சொல்லுவாங்க. இப்படின்னா அப்படிதானே அப்படி சொன்னா இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? அதுக்கு தான் போக முடியும். வேதம் அப்படி சொல்லலைன்னு சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என் அறிவுக்கு அது அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியாது? அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு பாருங்களேன், அற்புதத்தை சார்ந்த சில காரியங்கள், அந்நிய பாஷை, அபிஷேகம், ஆராதனை அப்படின்னு சொல்லி, ஓய்வு நாள், ஜீசஸ் ஒன்லி, யெகோவாவின் சாட்சிகள், இப்படி ஏராளமான குழப்பங்களை இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏராளமான குழப்பங்கள் இருக்குது. நமக்கே வருது, நம்ம நம்புறது தான் சரின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி நமக்குள்ள அப்படியே நம்ம கசக்குது. அப்ப நம்ம உறுதியாகும். வேதம் என்ன சொல்லுது? நம்ம சபை என்ன சொல்லுதுன்னு இல்லை, வேதம் என்ன சொல்லுது? சத்தியம் என்பது ஒன்றுதானே ஒழிய பல கிடையாது. வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம காரணம் என்ன சொன்னா, பிசாசு என்ன பண்ணிட்டான்? களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். எஜமான நல்ல விதைகளை தான் விதைத்தார். ஆனால் இவர்களோ, பிசாசோ, எதிரியானவனோ, இரவிலே யாரும் அறியாத வேளையிலே, மத்திய எடுத்துக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்களேன். மத்திய 13வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அப்படி சொல்லிருக்கு. சரியா? அப்பனா யாரும் அறியாத நேரத்தில், அதான் அர்த்தம். யாரும் உணராத நேரத்தில், நமக்கு தெரியாம மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பிசாசு அவ்வளவு தந்திரமானவன். சரியா? 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், இன்னும் சில வசனங்களை வாசித்தாகணும், அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசு எப்படிப்பட்டவன்? தந்திரமானவன். அவன் நம்மை மோசம் போக்குவான். ஒன்று போல தாங்க இருக்கு, ஆனால் சைட் ட்ராக், மெயின் ட்ராக்ல இருந்து அது எங்கே ஆயிடுச்சு? சைட் ட்ராக்ல இருக்கு. அப்போ எதைன்னு சொல்லி நம்ம கவனமாக பார்த்து தான் ஆகணும். அதை ஒன்று மட்டும் வேதம் சொல்லுங்க, சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான். பெரிய அறிவாளி வேண்டியது இல்லைங்க இந்த வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்களுக்கு வந்து தாழ்மையுள்ள இருதயம் வேண்டும். வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்க வேணாம். ஏன் சபை தான் பெரிய சபைலாம் சொல்ல வேணாம், ஒன்றுமே சொல்ல வேணாம். வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை வேதமாக என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இதேவுடைய வார்த்தை, அதில் பிசகில்லை, அதில் முரண்பாடுகள் இல்லை என்று சொல்லி நாம் உறுதியாக நம்பி, முதல் வார்த்தையிலிருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் அது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்பி, அது சத்தியம் என்பதை நம்பி, ஆண்டவரே அந்த சத்தியத்தை எனக்கு விளங்க செய்யும்னு சொல்லி தாவீது போல, ஆண்டவரே உடைய ரகசியங்களை காண என் கண்களை திறந்தருளும் என்று சொல்வது போல தாழ்மையோடு கூட படித்தா போதுங்க. அதை ஏன் சபை கொள்கை அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்குறது, அதாவது ரீடிங் இன்டு த பைபிள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ரீடிங் இன்டு த பைபிள்னால் என் மனசில் ஒரு கருத்தை வச்சுக்கிறது, கொள்கையை வச்சுக்கிறது, அந்த கொள்கைக்கு ஏற்றாப்புல என்ன பண்ணுறது? பைபிளை படிக்கிறது. இல்லை, அது பயங்கரமான தப்பு. என் மனசில் எந்த கொள்கையும் வேண்டாம். கருப்பு கண்ணாடி போட்டோன்னா எல்லாமே கருப்பாக தெரியும், மஞ்சள் கண்ணாடி போட்டால் எல்லாம் மஞ்சளாக தெரியும். எனக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டேன்னா அந்த கொள்கை மாதிரியே தான் தெரியும். இன்னைக்கு சிலர்லாம் சில வசனங்களை போட்டாங்கன்னா
அது எனக்கே ஆச்சு, இந்த வசனம் எங்கே இருக்குது, சங்கீதத்தில் அப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த வசனத்தில் முன்னாடி விட்டுருப்பாங்க, பின்னாடி விட்டுருப்பாங்க, இடையில இருக்கிற 4 வார்த்தையை மட்டும் எடுத்து அழகாக போஸ்டரில் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வசனம் அதை சொல்கிறதே கிடையாது, அது இடையில வர 4 வார்த்தை. அப்படி நம்ம எடுக்கவே கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிக்கணும். மக்களுக்கு அவங்களுக்கு எப்படிதான் நானும் இத்தனை தடவை பைபிள் வாசிச்சிருக்கேன், எனக்கு அந்த வசனமே கண்ணுக்கு தெரியலையேன்னு யோசிச்சா அவன் எப்படியே வாசிச்சிருக்கான். அந்த கண்ணோட்டத்தையோடய வாசித்ததுனால அந்த 4 வார்த்தை அவருக்கு எப்படி இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தோன்னா அதை மட்டும் எடுத்துட்டாரு, அதை மட்டும் போட்டாச்சு. இல்லை, அப்படி இல்லை. ரீடிங் அவுட் ஆஃப் த பைபிள்னு சொல்லுவாங்க. வேதத்திலிருந்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை வெளியே நம்ம கொண்டு வரணும். அதுதான் மக்களுக்கு எடுத்து காட்டும். இதாங்க வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, எங்களுடைய கொள்கை அல்ல அப்படி சொல்லணும். பிசாசு பயங்கர தந்திரமானவன். அவன் எங்கேருந்து தான் பேசுவான், ஏசாமிகிட்டயே அவன் வசனத்துலேருந்து பேசினானா உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன இருந்து பேசணும். பயங்கரமானவன் அவர் தான். வார்த்தை அவர்கிட்டயே என்ன வச்சு பேசுகிறான், வசனத்துலேருந்து பேசுகிறான்னா அவன் எவ்வளோ பயங்கரமானவன் பாருங்கள். இப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இங்கே சொல்கிறார், பவுல் சொல்கிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சரி, அந்த தந்திரங்கள் நமக்கு தெரியும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விளக்கும்படிக்கு கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அல்ல, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. ஏவாள் எப்படி வஞ்சித்தான், தந்திரத்தினாலே வஞ்சித்தான். அதான் பவுல் சொல்றார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். ஒரே ஒரு உண்மை தான் இருக்குன்னு சொல்லிட்டேன், கிறிஸ்துவை பற்றிய உண்மை, அதுதான் சத்தியம், தேவனுடைய வார்த்தை. அதிலிருந்து நம்மளை என்ன பண்ணுறான், அப்படியே கொஞ்சம் விளக்குறான். ரொம்பலாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது டீவியேஷன் சொல்லுவாங்க. முதல்ல ஆரம்பத்தில் அந்த விலகுதல் ரொம்ப கொஞ்சமாக இருக்கும், சில சென்டிமீட்டர் கூட இருக்காது. ஆனால் கொஞ்சம் தூரம் போனால் அது எவ்வளோ தூரம் போயிடும், அப்படியே டிவிட்டே போயிடும், முழுமையாக விலகி போயிடும், நேர் ஆப்போசிட்டுக்கு போயிடும். அது அப்படி தான் விளக்குவான். இதனால் என்ன இருக்குது, இதனால் ஒன்றும் இல்லையே, இது ஒன்று தானே அப்படி சொல்லலாம். இல்லை, வேதம் என்ன சொல்கிறதில்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியா? எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நான் உண்மையை தான் படிக்கிறோம், இருந்தாலும் கூட நான் எடுத்து சொல்லணும், அதனால் வருகிறேன். சரி, எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. இனி குழந்தைகளாய் இராமல், அப்படியே ஒருத்தன் சொல்லிட்டான்னு அப்படியே பின்னாடி வர்றது. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, இந்த தங்க சாவியை வாங்குறவனுக்கு என்ன உண்டாகும், ஆசீர்வாதம் வரும், இந்த தங்க சாவியை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டி வச்சிருங்க அப்படின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னோடனே இன்னொரு பெரிய ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, அதை போய் வாங்குறாரு. உடனே இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. இளம் பங்காட திட்டம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, எல்லாரும் போய் வாங்குறாங்க. குழந்தைகள் என்னங்க, கொஞ்சம் கூட யோசனை இல்லையா, அவர் சரி ரைட்டா அப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கல. நம்ம சொன்னாலும் இவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேது, நீங்கள் ஊழியக்காரரை குறை சொல்கிறீங்க, நீங்கள் பொறாமையில் எப்படி பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. பவுல் இங்கே சொல்கிறார், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவித தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல். இந்த ஏஞ்சல் டிவியும் ஆசீர்வாத டிவியும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட விஷம் அதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி யாராவது ஏஞ்சல் டிவி பார்க்காதீங்கன்னு சொன்னால் சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாருங்கள். ஆனால் அது உங்களை இழுக்குதுன்னு சொன்னால் அதை ஆஃப் பண்ணிடுறது நல்லது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் இழுப்பட்டு போவீங்க. அதாவது இந்த ஏஞ்சல் டிவியில் வர 2 பேர் எருசலேமில் போய் அங்கே போய் இஸ்ரவேலில் போய் ஒரு நிலம் வாங்கி பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்காங்க.
யாருக்கு தெரியுமா? யாருக்குன்னு சொல்ல இவங்க தங்க போறதுக்காக, சரியா? இவங்க தங்குறதுக்காக தான். ஆனா யாருக்குன்னு சொன்னா, வரப்போற 2 சாட்சிகளுக்கு, அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் வரப்போகிற 2 சாட்சிகளுக்கு. இவங்க எங்க போயிட்டாங்க சொன்னா, நாங்க தான் அந்த 2 சாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க ரட்சிக்கப்படாத மக்கள், இவங்க சபைக்கு சேர்ந்தவங்களும் இல்லை, இவங்க கிறிஸ்துவின் வருகையில், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறதும் இல்லை என்பது நிரூபணமாச்சு. ஆனா அவருடைய டிவியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அதுல எல்லா சூதும் வஞ்சனையும் இருக்குமா இருக்காதா? பிசாசு அதை கொண்டு உங்களை வஞ்சிப்பான். அவங்கள கொண்டு வஞ்சிக்கிறான்னு நான் சொல்ல மாட்டேன், அவர்களை கொண்டு பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான்? வஞ்சிப்பான். அதனால தயவுசெய்து பார்க்காம இருக்கிறதே மேல். கிறிஸ்தவத்துக்கு ஏற்பட்ட சாபம் சொல்லலாம். இன்னைக்கு ஏஞ்சல் டிவியும் ஆசீர்வாத டிவியும் மக்களை கம்ப்ளீட்டா திசை திருப்பி கொண்டு போயிருச்சு. சத்தியத்தை மக்களை விட்டு விலக்கிருச்சு. இன்னைக்கு எந்த டிவி என்ன அழகா சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் அவங்க எதை பற்றி கேட்க மாட்டாங்க. கடைசியில் நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு, எங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் இந்த கிறிஸ்தவனாலே என்ன, எதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க? சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படின்னு ஒரு படத்தை உண்டாக்குனது யார்? ரட்சிப்பை பற்றி மக்களுக்கு தெரியாது. கிறிஸ்து பாவிகளுக்காய் மரித்தார் என்பது அதை பற்றி முக்கியம் கிடையாது. எதுவுமே மக்களுக்கு விளங்காதபடிக்கு இந்த மக்களாக்கிட்டாங்க. பிசாசு கோதுமைக்குள்ள களைகளை விதைச்சிட்டான். எதுதான் இப்போ பயங்கரமாக வளர்ந்துருக்கு? களைகள் வளர்ந்துருக்கு. ஒன்றுமே செய்ய சத்தியத்தை அறிந்து கொள்ள விடாதபடிக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க? வஞ்சிக்கப்படுறாங்க. பரிதாபமான ஒரு காரியம். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் எது? வசனம். எதுக்காக வசனத்தை தரித்துக் கொள்ள வேண்டும்? பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்பதற்காக. சரியா? தேவனுடைய வசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான்? வஞ்சித்து விடுவான். 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரம். மனுஷங்க நிறைய வசனம் வாசிக்கிறேன், ரொம்ப முக்கியமானது, நீங்க அறிந்து ஆக வேண்டும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 16வது வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். தந்திரமான கட்டுக்கதைகள். நான் இப்ப சொன்னேன்ல ஒரு கதை, அதில் நேர செலவழிக்க விரும்பல. 2வது அதிகாரம் 1 வசனம், 2:1, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ளப்போதல் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரேத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். 14வது வசனம், தந்திரமாக என்ற ஓரிடத்தில் அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்படும். 2வது அதிகாரம் 14வது வசனம், பச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். சரியா? இவங்க விசுவாசியை பற்றி சொல்ல, போதகர்களை பற்றி சொல்லியிருக்கு. இவங்க யார்? எப்படிப்பட்டவங்களாம்? விபச்சார மயக்கத்தால் நிறந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை, அதாவது வசனத்தில் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின இருதயத்தையுடைய சாபத்தின் பிள்ளைகள். தந்திரமா பிடிச்சிருவாங்க. யாரை பிடிப்பாங்க? உறுதி இல்லாத ஆத்துமாக்களா இருக்கணும். வசனத்துல உறுதி இல்லாதவங்க. சரியா? 18வது வசனம், அதே அதிகாரம், வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரத்தினாலும் அவளை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். இதான் இன்னைக்கு நடக்கிறவர்க்க. பிசாசு தந்திரமாய் பிடிக்கிறான். மத்திய 13வது அதிகாரம், களைகளை என்ன பண்ணிட்டான்? விதைச்சிட்டான். ஏதாவது செய்ய முடியுமா? அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பார்க்குறாங்க, ராத்திரியில் நித்திரை பண்ணுகையில் பிசாசு என்ன பண்ணிட்டான்? சத்துரு களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். 26வது வசனம், பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. முளைச்சி வந்துருச்சு. கதிர் விடுற நேரத்தில் தான் எதுன்னு தெரியுது. என்ன இதில் கதிரையை காணோம் அப்படின்னு பார்த்தா அது என்ன? களை. 27வது வசனம், வீட்டெஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், எஜமானன்,
சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அதனால தான் நான் அப்பயே சொன்னேன், பிடுங்கிறது நம்முடைய வேலை கிடையாது. என்ன செய்யணும்? அதுக்கு பதில் விட்டு விலகு. ஒரு தரம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு பெஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த டிவியை பார்க்காதீங்க சொல்றது காரணம் என்னதான்? விலகுங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள திருத்த முடியுமா? அவங்க மெஜாரிட்டியாக கூட இருக்கலாம், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறாங்க, நம்மளால் பக்கத்திலே போக முடியாது. சரியா? ஹெச்டி அவங்க இங்கே வந்து அந்த குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற மாதிரி நம்மளால் கொடுக்கவே முடியாது. போராடலாமா? போராட வேண்டாம். ஈவன் பத்திரிகையில் நம்ம எழுதணுமா? எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு விரோதமாக பிரச்சாரம் பண்ணலாமா? அது நம்முடைய வேலை கிடையாது. மக்கள் அதில் அகப்பட்டிருக்காங்க, சிலர் மயக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களை எழுப்ப முடியுமானா என்ன பண்ணலாம்? மெதுவாக தட்டி அவங்கள எழுப்பி காப்பாற்றலாம். அதுவும் முடியலைன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? நம்ம முதல்ல விட்டு விலக வேண்டும். அதுதான் எல்லா இடத்துலையும் நான் வாசித்து காமிச்சேன். அவர்களை விட்டு விலகு, அவனை விட்டு விலகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னால் நம்மை நாம் என்ன பண்ணணும்? காப்பாற்ற வேண்டும். மத்திய 18வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். மத்திய 18வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. மத்திய 18:27 வசனம். மன்னிச்சுக்கோங்க, மத்திய 18வது அதிகாரம் 7வது வசனம். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. ஐயோங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஊமையை வச்சே பேசலாம். ஆண்டு விதைச்ச நல்ல விதை மட்டும் இருந்து களைகளே இல்லைன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்? ஐயோ, என்ன ஆசீர்வாதமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. இடரலை விதைச்சிட்டான் பிசாசு. மக்கள் தவறி போவதற்கு களைகள் என்ன பண்ணியாச்சு? விதைச்சாச்சு. ஒருவன் இன்னொருவன் என்ன பண்ணுகிறான்? இடர பண்ணுகிறான். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ. சாபமே அதுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. இடரல் வருவது அவசியம். அதான் அவசியம் சொன்னா அன்அவாய்டபிள். நம்ம அதை என்ன பண்ண முடியாது? தவிர்க்க முடியாது. எல்லா இடங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா எல்லைகளிலும் என்ன உண்டு? இடரல் உண்டு. ஆனால் இடரல் வருவது உலகத்துக்கு ஐயோ. இடரல் வருவது அவசியம் சொன்னா ஒரு வகையில் இன்னொரு சொல்றாரு ஆண்டவர், நாம் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் அப்படி சொல்றாரு. அப்படிப்பட்ட இடரல்கள் என்ன வேணும்? அப்பதான் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்குங்க. மேட்சிங் பார்க்குறப்ப சேலை மேட்சிங்க்கு, ப்ளவுஸ் மேட்சிங்க்கு போவாங்க பெண்கள்லாம். நான் சில நாட்கள் போயிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்கேன், இப்பெல்லாம் போனதில்லை. அவனுடைய டெக்னிக் என்னதை நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா இவங்களுக்கு சொன்னாலும் விளங்காது இல்லை, நம்ம சொன்னால் ஏறாது. அவன் அழகாக ஏமாத்துறது நம்மளுக்கு நல்லா தெரியும், பக்கத்துலேயே நின்றுட்டு இருப்போம். கரெக்ட் மேட்சிங் ஒன்று எடுத்து போடுவான். அதை மட்டும் கொடுத்தா இவங்க பெண்கள் அவங்க அதை எடுக்க மாட்டாங்களே, அதை எடுன்னு சொல்லி கை நீட்டுவாங்க. ரொம்ப கான்ட்ராஸ்டாக பக்கத்தில் ஒன்று போடுவான். பயங்கர டெக்னிக். அது பார்த்தாலே அது ஏன்டா வைக்கிறான்னு இருக்கும், நமக்கு தெரியும். ஆனால் அதை போட்டோன்னே இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இதை எடுத்துருவாங்க. அவனுடைய டெக்னிக் அது. ஆனால் அது ரொம்ப வேணும். என்றைக்குமே வந்து அந்த கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சாதான், கேமராவே பார்த்தீங்கன்னா 2 கலர் 3 கலர் 4 கலர்லாம் இருந்தால் தான் அது ஃபோக்கஸ் கரெக்டாக ஆகும். நம்ம கான்ட்ராஸ்ட் வேணும். அப்போ தான் எது சத்தியம் என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கரெக்டாக இதாங்க கரெக்டு, அது கரெக்ட் இல்லைங்க அப்படி சொல்லி கரெக்டாக நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த அர்த்தத்தில் சொன்னால் இடரல் வருவது அவசியம். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை எப்போ தெரியுமா புரியும்? ஒரு கஷ்டத்தில் தாங்க புரிய முடியும். எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியாது? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மளால் புரிஞ்சிக்கிற முடியாது. நம்ம அப்படிப்பட்ட குறைவுள்ளவர்கள், பலவீனமானவர்கள். நம்மளுடைய அறிவு வந்து பாவத்தினால கெட்டு போச்சு. ஆனால் இடரல் வருவது அவசியம், ஒன்றும் செய்ய முடியாது, அது வேணும் நமக்கு சில நேரத்தில். ஆனால் அந்த இடரல் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உங்களாலேயும் என்னாலேயும் மக்கள் என்ன பண்ணிடக்கூடாது? இடறி போக கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கேளும். தாவீது சொல்லும்பொழுது எத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி மீட்டுன்னு சொல்லுவோம். அதுபோல் என்னால் ஒருவன் இடறி விழுந்து நரகத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது? போயிடக்கூடாது. நம்ம அநேகரை ரட்சிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களே ஒழிய நம்மால் ஒருவன் இடறி ஆண்டவரை விலகி போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் 4 பேர் ரட்சிக்கப்படுவது காரணமாக இருக்கணுமே ஒழிய நான் எதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது? அழிவது காரணமாக. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வரவில்லை, நான் ரட்சிக்கவே வந்தேன்னு சொல்கிறார். யோவான் யாக்கோபெல்லாம் ஆண்டவரே நீ உமக்கு சித்தமானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த கிராமத்தை என்ன பண்ணிடுவோம்? பொசிக்கிறோன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் இன்னும் ஆவியை உடையவர்கள் என்று உங்களுக்கு தெரியல சொல்றாங்க. அப்படிப்பட்ட அறிவு வேணும். நம்மால் யாரும் மக்கள் என்ன பண்ணக்கூடாது, இடறி போக கூடாது. ஏன்னு சொன்னால் இடறி போகிறதுனாலே வருகிற விளைவு. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன தண்டனை? அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளுன்னு சொல்கிறான். இப்போ மற்றவர்கள் இடறி போவது கூடாது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. சொன்னால் இடரல் வருவது யாரால் வருவது அவனுக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். சரி, அப்போ இடரல் ஒன்றும் செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது, நம்மால் அதை மாற்றவும் முடியாது. 13வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். இப்போ அங்கே கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் எப்படியாவது இந்த களைகளை பிடுங்கிறவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆண்டு சொல்ல, பிடுங்க வேண்டாம், அது எது வரைக்கும் விட்டுருங்க, அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். 29வது வசனம் கடைசியில் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இன்னைக்கு உலகத்துக்கு கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தின கடைசி அதிகாரத்துக்கு ரொம்ப நன்மை செய்கிறவன் நன்மை செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அழிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த உலகத்தில் எல்லா விதமான அக்கிரமங்களும் உண்டு. ஆனால் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? அறிவை கொடுத்திருக்கிறார். நிதானிக்க வேண்டும். எது சரி என்பதை நான் நிதானித்து பார்த்து சரியான பாதையில் நான் என்ன பண்ணோம் போக. அந்த பொறுப்பு யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அந்த தெளிவை கொடுக்குறார். அங்கே தான் பரிசுத்த ஆவியான என்ன பண்ணுகிறா? கிரியை செய்கிறார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும், விசுவாசியோட வாழ்க்கையில், உலகத்தில் கிரியை செய்கிறார். அவனுடைய மனதில் பேசுகிற இது தப்பான வழிப்பா, இதில் போகாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு சிலர் போய் அவனிடத்தில் சத்தியத்தை சொல்லுவாங்க, ஏசாமியை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் தெளிவாக அவன் உள்ளத்தில் பேசுவார், இதுதான் வழி, இந்த வழியில் போ அப்படி சொல்லுவார். ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சில இடத்துல போக மாட்டாங்க. சிலர் போயிடுவாங்க, சிலர் போக மாட்டாங்க. அப்போ அந்த பொறுப்பை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அப்போ இந்த இது உண்டு. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த களையில் என்ன பண்ணிரு, வெற்று. ஒரு காரணம், நம்மளால் என்ன பண்ண முடியாது, எது களை எது உண்மையான கோதுமை என்பதை நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. அது நம்முடைய வேலை அல்ல. நம்ம வேலை என்னன்னா சத்தியத்தை என்ன பண்ணிகிட்டே வரணும், மற்றவர்களுக்கு பிரசங்கித்து கொண்டே வர வேண்டும். அதனால் நிறைய நேரத்தில் இந்த சிலருக்கு சில ஊழியங்கள் ஆண்டு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்க அதை செஞ்சிட்ருக்கிறாங்க, அது அவங்களுக்கும் ஆண்டுக்குரிய காரியம். ஆனால் நம்முடைய வேலை என்ன கிடையாது. மற்றவங்க, நான் நிறைய நேரத்தில் இந்த இடத்துல சில உதாரணங்கள்லாம் சொன்னேன், மற்றவங்களை குற்றப்படுத்துறது போல். அது நாம் புரிந்து கொள்வதற்காக சொன்ன காரியம், அவங்களை அழிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட காரியம் அல்ல. 30வது வசனம், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இந்த 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம், அதை வாசித்து மட்டும் முடிச்சிடறேன். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கின் புத்திரர். வசனத்தை பிடித்து வளரும் பொழுது நம்ம கோதுமை மணி, ஆனால் களைகள் பொல்லாங்கின் புத்திரராக இருக்கிறார்கள். 39ஆம் வசனம். அதனால தான் ஆண்டு கடைசி நாளில் என்ன சொல்வார்? அக்கிரம செய்கைக்காரில் என்னை விட்டு அகன்று போங்க சொல்லுவார். அவங்களும் ஏசாமி பேரை பயன்படுத்தினவங்க, ஏசாமியின் பேரில் அற்புதம் செய்தவர்கள். ஆனால் சொல்வார் அக்கிரம செய்கைக்காரில். 39, அவைகளை விதைக்கிறது சத்ரு, அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் யாரு? நம்ம கிடையாது, தேவதூதர்கள். 40, ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தன் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். முந்தர் ஊமையிலையும் அதே சொல்றார், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ இந்த உலகத்தில் என்ன உண்டு? களைகள் உண்டு. யார் அதை விதைத்தது? பிசாசத்தை விதைத்தான். களைகள் என்று சொல்லும்போது ஒன்று போல தான் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, அதில் கனி இருக்காது. அப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கனி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய போதனை எப்படி தான் இருக்குது? ஒரு கொள்கையை போல இருக்குது. அது எதுவாக மாறலை, ஜீவனுள்ள சத்தியங்களாக அது நம்முடைய வாழ்க்கையில மாறாததுனால, கொள்கைகளாக இருக்கிறதுனால அது நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணலை, மாற்றத்துக்குள்ளே பலனை கொண்டு வர
இல்லை. நாம் அதை தேவனுடைய வார்த்தையாக அதை அப்படியே உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது அதனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் ரகசியங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக ஆண்டவரே அற்புதமான ஊமைகளாலே சத்தியங்களை விளங்கச் செய்திருக்கிறீர். அதை விளங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். சிலருக்கோ அது அருளப்படவில்லை. ஆண்டவரே அருளப்பட்ட நாங்கள் அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கிருபை தாரும். மற்றவர்களுக்கும் அன்போடு கூட அதை விளக்கிச் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக அல்ல, எங்களை பெருமைப்படுத்துகிறவர்களாகவும் அல்ல கர்த்தாவே. எங்களுக்கு அது விளக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் தாழ்மையுடன் மற்றவர்களுக்கு அதை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். ஆம் கர்த்தாவே, இது எவ்வளோ பெரிய பொறுப்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். அநேக மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அநேகர் எது சத்தியம் என்பதை அறியாதவர்களாக பரிதாபமான பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார்கள். அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் கிருபை தாரும். ஆனால் கர்த்தாவே, இந்த உலகத்திலே இடர்கள் உண்டு என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் அதிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாங்களும் வேத வசனத்தை தெளிவாய் அறிந்து கொண்டவர்களாக, படிக்கிறவர்களாக, ஆண்டவரே புரிந்து கொண்டவர்களாக இருக்க கிருபை தாரும். வசனங்களை தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.